இப்ப விஜய், மல்லி 2 பேரோட 2ண்ட் ஆனிவர்சரி வர இருக்கு அப்படிங்கிறதால கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி நாகு ஒரு திட்டம் சொல்றாங்க. ஏற்காடு போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. வெண்பா குட்டி வேற அடிக்கடி எனக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கால. அதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி இப்ப நாகு மல்லிய பார்த்து சொல்றாங்க. மல்லிக்குமே அதுல விருப்பம் தான் அப்படின்னு சொன்னாலுமே வெண்பாவெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. வெண்பாவையும் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இப்ப நாகு மட்டும் தனியா இருந்து அங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதால இப்ப விஜய், மல்லி, வெண்பா, நாகு இவங்க 4 பேருமே கார்ல போறாங்க. போக போக அவங்க சந்தோஷத்த பரிமாறிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஜில்லான காத்தெல்லாம் பார்த்து அவ்ளோ அனுபவிக்கிறாங்க. இப்ப சம்மர் டைம் ஆயிருக்கு. அதுவும் ஏற்காட்டு மலையில ஏறப்ப அந்த குளிர்ச்சியான காத்தெல்லாம் ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. வெண்பா குட்டியுமே ஒரு மொபைல் வச்சிருக்கிறாங்க. அதுல அவங்களோட யூடியூப் சேனலுக்காக விளாக் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாரி அவ்ளோ ஜாலியா போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஏற்காடு போனாங்க அப்படின்னு சொன்னா, இதே சந்தோஷத்த அவங்க அனுபவிப்பாங்களா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா இல்ல. அவங்களுக்கு பின்னாடி பல பிரச்சனைகள் காத்து இருக்கு அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே விஜய், மல்லிக்கு தெரியாம தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தீபிகாவ பொறுத்தவரைக்கும் இதன் பின்னணியில யாரு இருக்கிறாங்க? இந்த சுடரோட இறப்புக்கு யாரு காரணம்? அப்படிங்கிறத கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுடரோட மொபைல வச்சு அவங்க கூட யாரு கான்டாக்ட்ல இருந்தாங்க? யாரோட மொபைல்லாம் ரீச் ஆகுது அப்படிங்கிற மாரி பார்க்குறப்ப, நவீனோட ஃபோன் மட்டும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நிச்சயமா நவீனுக்கும் சுடருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கு. சோ நவீன் கூட இதற்கு காரணமா இருக்கலாம் அப்படிங்கிற மாரி பார்க்குறாங்க. அதனால நவீன் அந்த ஏற்காட்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாரி இப்ப தீபிகாவுமே அந்த ஏற்காடு வராங்க. கிட்டத்தட்ட அவங்க 2 பேருமே ஒரே ரெஸ்டாரண்ட்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இதுல இன்னொரு விஷயமும் நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப சுடர் உயிரோட இருப்பாங்க. அவங்கள நிச்சயமா மல்லி அங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நெறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா சுடர்லாம் அவ்ளோ சீக்கிரம் சாகுறவங்க இல்ல. அந்த இடத்துலயுமே அவங்களோட எலும்பு துண்டு எதுவுமே இல்ல. அவங்களோட உடல் ஃபுல்லா எரிஞ்சுட்டு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுவுமே நிச்சயமா ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த சுடர் அண்ட் நவீன் 2 பேருமே ஏற்காட்ல இருப்பாங்க. மல்லி அவங்கள கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கலாம். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.